காங்கிரஸோடு உராய்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ மேகதாதுவை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவோம். நான் சொல்லுகிறேன் முதல்ல இங்கே போ. ஏனென்றால் இது சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கேலி செய்கிறான். ஒய்டியோ அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். மேலே இருக்கா நீ கீழே இருக்கேனா? நாம் 2 பேரும் 2000 ஆண்டுகளாக அந்த நீரை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் பாடியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய வளமே காவிரியினுடைய வளம்தான். எல்லா நாடுகளுடைய வளமும் மேலே இருக்கிறவன் தண்ணீரை தவிர்த்து விட்டால், பிரம்மபுத்திரா நதியை சீனாக்காரன் நிறுத்தி விட்டால் இந்தியா என்ன செய்யும்? சிந்து நதியை இந்தியாக்காரன் நிறுத்தி விட்டால் பாகிஸ்தான் என்ன செய்யும்? ஒரு வளமை இருக்கிறது உலகம் பூராவும். எகிப்தினுடைய நைல் நதி எத்தனை நாடுகளை நினைத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒழுங்குபடுத்தி ஒரு விவசாயி கிராமத்தில் வாழ்கிறவர்கள் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்துக் கொள்கிறார்கள். தேசத்தின் பிரச்சனையை 75 ஆண்டுகளாக தீர்க்க முடியவில்லை. என்னடா நீங்க அரசியல் சாசனம் செய்தீர்கள்? நான் கேட்கிறேன். விடுதலை அடைந்த இந்தியா இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று காந்தி சொல்லிவிட்டார். ஆகவே நாம் பிரிவினையை கோரவில்லை. இல்லாவிட்டால் செருப்பால் அடித்து பிரிவினையை வாங்கியிருப்போம். நீ மேலையும் கீழே ஆட்சியில் இருக்கிறாய். தமிழர்களுக்கு எதிராக படையெடுத்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டோம் என்று சொன்னாயா? அது மாதிரி இந்த நதிநீர் பிரச்சனையில் இவர்கள் காங்கிரஸோடு கூட்டு. நீதிமன்றம் என்ன கிழிக்கும்? நீ சட்டம் போட்டு வைத்தால் தான் கிழிக்கும். நீதிமன்றமாக உனக்கு முடிவு சொல்லி விடுமா? நீ உண்மையானவனாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால், ஸ்டாலின்ட்டே அந்த நேர்மை இல்லை. காங்கிரஸ் கூட்டாக இருந்தபோது எதற்காக நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற? அங்க ஒரு 3 ஆண்டு. அப்புறம் அவன் நதிநீர் ஆணையத்தில் போ என்று சொல்லுவான், வாட்டர் கமிஷனுக்கு போ என்று சொல்லுவான். அப்புறம் இனிமேல் போய் அங்கே மனு கொடுங்கள். பிறகு அப்ரோச் தி எக்ஸ்பர்ட்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லுவான். அங்கே போய் நான் சொல்லுகிறேன் முதல்ல இங்கே போ. ஏனென்றால் இது சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கேலி செய்கிறான். ஒய்டியோ அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். They know what the problem is. The technical experts and the water commission know what the problem is. You go approach them என்று சொல்லுகிறான். இது காலத்தை தள்ளுகிறீர்கள். அப்புறம் நெருக்கடி வந்த பிறகு இது 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 உனக்கு காங்கிரஸோடு உள்ள கூட்டணி, காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்க உன்னால் முடியாது. இங்கேயே சொல்லுத என்னடா மேலே இருக்கா நீ கீழே இருக்கேனா? நாம் 2 பேரும் 2000 ஆண்டுகளாக அந்த நீரை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் பாடியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய வளமே காவிரியினுடைய வளம்தான். எல்லா நாடுகளுடைய வளமும் மேலே இருக்கிறவன் தண்ணீரை தவிர்த்து விட்டால், பிரம்மபுத்திரா நதியை சீனாக்காரன் நிறுத்தி விட்டால் இந்தியா என்ன செய்யும்? சிந்து நதியை இந்தியாக்காரன் நிறுத்தி விட்டால் பாகிஸ்தான் என்ன செய்யும்? ஒரு வளமை இருக்கிறது உலகம் பூராவும். எகிப்தினுடைய நைல் நதி எத்தனை நாடுகளை நினைத்து கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் இதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடிகிறது, நம்மால் முடியவில்லையா? 200 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு கம்மாய் பாசனத்தில் வாழ்கிற விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடிகிறது பஞ்ச காலத்தில். 200 ஏக்கருக்கும் கண்மாய் இறம்பினால் விவசாயம் பாயும். ஆனால் பாய் கம்மாய் இருந்தால் 100 ஏக்கருக்கு தான் பாய வேண்டும். கால் கம்மாய் இருந்தால் 50 ஏக்கருக்கு தான் பாய வேண்டும். இந்த 50 ஏக்கரில் ஒருவன் 10 ஏக்கர் வைத்திருப்பான், ஒருத்தன் அரை ஏக்கர் வைத்திருப்பான். பிரமாதமாக தீர்ப்பார்கள் இந்த விவசாயிகள். ஊர் கூடும், பஞ்சாயத்து. இந்த நிலக்கட்டு உள்ளவர்கள் மட்டும் உட்கார்ந்து பேசுவார்கள். நிலக்கட்டில் அரைவாசி தான் தண்ணீர் இருக்கிறது, வழக்கமான தண்ணீர். ஆகவே குறைந்தது எவ்வளவு ஏக்கருக்கு பாய்? 200 ஏக்கருக்கு பாய்வதற்கு பதிலாக 100 ஏக்கருக்கு தான் பாய். சரி, இதில் குறைந்தது சராசரியாக எத்தனை ஏக்கருக்கு பாயும்? 3 ஏக்கருக்கு பாயும். அப்படியானால் 3 ஏக்கருக்கு மேலே உள்ளவனுக்கெல்லாம் கிடையாது. ஓகே, 10 ஏக்கர் வைத்திருப்பவனுக்கும் 3 ஏக்கர் தான் பாயும். 1 ஏக்கர் வைத்திருப்பவனுக்கு முழுமையாக பாயும். ஒரே ஏக்கருக்கு தான் பாயும் என்றால் 1 ஏக்கர்காரனுக்கு 1 ஏக்கர், 10 ஏக்கர்காரனுக்கும் 1 ஏக்கர் தான் பாயும். அழகாக தீர்வு செய்து கொள்வார். கடைமடைக்கு முதலில் தண்ணீர் விடுவார். கடைசி நிலத்திற்கு தலைமடையில் இருக்கிறவனுக்கு அவன் கடைசியாக அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வான். எல்லாருக்கும் தண்ணீர் இருக்கு. ஏன்னா 1 ஏக்கர் தானே ஊருக்கும் பாய போகுது. இவ்வளவு ஒழுங்குபடுத்தி ஒரு விவசாயி கிராமத்தில் வாழ்கிறவர்கள் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்துக் கொள்கிறார்கள். தேசத்தின் பிரச்சனையை 75 ஆண்டுகளாக தீர்க்க முடியவில்லை. என்னடா நீங்க அரசியல் சாசனம் செய்தீர்கள்? நான் கேட்கிறேன். இந்த நாடு எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மொழி வழி இன பிரச்சனையை காந்தி தீர்த்து விட்டு போனார் 1920 தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த எல்லா 4 தென்னிந்தியாவும் ஒன்றாக இருந்தது, தட்சிண பிரதேசமாக. அப்பொழுதே கர்நாடக காங்கிரஸ், கேரள காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் என்று வைத்து விட்டார் காந்தி. விடுதலை அடைந்த இந்தியா இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று காந்தி சொல்லிவிட்டார். ஆகவே நாம் பிரிவினையை கோரவில்லை. இல்லாவிட்டால் செருப்பால் அடித்து பிரிவினையை வாங்கியிருப்போம். நீ என்ன எங்களை ஆளுகிறாய்? பரவாயில்லை, நம்முடைய நாட்டை நாம் தானே ஆண்டு கொள்ள போகிறோம். ஒரு பாதுகாப்புக்கு மொத்தமாக இருக்க போகிறோம். இந்தி தான் பிரச்சனை என்றால் இந்தியை பார்த்துக் கொள்வோம்.
இப்படி காந்திக்கு தீர்க்க தெரிந்தது. நதிநீர் பிரச்சனையை பற்றி அவர் வாழ்ந்த காலத்தில் அது வரவில்லை. ஆனா இப்ப விஜய் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இல்ல, இந்த திமுக காரன் காங்கிரஸோடு கூட்டு வைத்திருக்கிற காரணத்தால் இவனோடு உராயாமல் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிறேன், ஈழ பிரச்சனைக்கு நீ காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து ஈழ பிரச்சனையை தீர்க்க முடியுமா? நீ துரோகம் செய்தாய். ஈழ பிரச்சனையில் ஏன் துரோகம் செய்தாய் என்றால், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது, அவன் சிங்களவனுக்கு உதவ நினைக்கிறான், ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார்கள் என்ற கோபம் அவனுக்கு இருக்கட்டும். அவன் சிங்களவனுக்கு உதவ நினைக்கிறான். நீ மேலையும் கீழே ஆட்சியில் இருக்கிறாய், தமிழர்களுக்கு எதிராக படையெடுத்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டோம் என்று சொன்னாயா? வரலாற்றில் பெரிய பழி ஈழ மக்களை காட்டி கொடுத்த பழி தெரியுமா உனக்கு? நீயும் இந்த பானா சிதம்பரமும் நாசமாய் போவீர்கள். இந்த தமிழினம் அழிந்ததற்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் நான் இருக்க மாட்டேன் மந்திரியாக. சி சுப்பிரமணியம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வெங்கட்ராமனும் சி சுப்பிரமணியம் நாங்கள் மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். காமராஜ் வெளியே வர சொன்னார். அது மாதிரி நாங்கள் போகிறோம் என்று சொல்லி இந்த கருணாநிதியினுடைய ஆட்களும் பானா சிதம்பரம் வெளியே வந்திருக்க வேண்டியதானே. எதற்காக ஈழ மக்களை கொள்ளுகிறாய்? எதற்காக சிங்களவனுக்கு கேட்டாயா? அது மாதிரி இந்த நதிநீர் பிரச்சனையில் இவர்கள் காங்கிரஸோடு கூட்டு, காங்கிரஸ் ஓட்டு இவர்களுக்கு வேண்டும். காங்கிரஸ்காரனுக்கு அவன் நாசமாக போய் முடிந்து வருஷம் 40-50 ஆகி விட்டது. ஆனாலும் இவன் இல்லாவிட்டால் அவனுக்கு இந்த ஒட்டுச்சீட அதிகாரத்துக்குள்ளே இருக்காங்களே. அதனால இப்போ அதிகாரம் என்ன 5 பேர் இருக்காங்க. இது ஒரு அதிகாரம் இல்ல, அமைச்சரவைக்குள்ளே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்போ ஒரு கோவணம் கூட முழு கோவணம் இல்லை, அரை கோவணம். அது கிடக்கட்டும். சும்மா வீதியில் கிடந்தவர்களுக்கு அதிகாரம் பெரிதாக தெரிகிறது. என்ன செய்ய முடியும்? எதிர்கட்சியா இருந்தாங்க விஜய், ஆளுங்கட்சியில காங்கிரஸ் இருக்கும்போது இன்னும் ஈஸி இல்ல. என்ன இருக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில, மற்றவற்றில் ஜனதா கட்சியில 177 கட்சிக்காரன் அதுல மந்திரியா இருந்தா, பிறகு கவுந்த பிறகு சும்மா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பதவி இருந்தால், பதவி இல்லாவிட்டாலும் அந்த மனிதனை திரும்பி பார்க்க வேண்டும். அவன் தான் மனிதன். பதவியிலே இருந்தால் உனக்கு கார் கதவை திறந்து விடுவான் என்றால் நீ மனிதன் இல்லை. பதவியில் இல்லாத போதும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும். அதான் நீ தொண்டு செய்தது கிடையாது. அது இருக்கட்டும். இந்த காங்கிரஸோடு உராய்வு வந்து விடக்கூடாது என்பதற்காக நீ மேகதாதுவை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவாய். ஏனென்றால் அது எங்கோ இவனுக்கும் உனக்கும் சண்டை நடக்காது. மக்களிடம் இவனை பற்றி இவனெல்லாம் நீ சொல்ல வேண்டும். ஏண்டா இவளை நாடு ஆண்டீர்கள் இவ்வளவு காலம், ஏன் நதிநீர் கொள்கையை வகுக்கவில்லை? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியார் அணையை உயர்த்த விடமாட்டேன் என்கிறது? எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாவது இதற்கு தீர்மானம் போட்டிருக்கிறானா? இங்கே இருக்கிறவன் முல்லை பெரியாரை ஏற்று என்பான், அங்கே இருக்கிறவன் ஏற்றாதே என்பான். கர்நாடக காங்கிரஸ்காரன் தண்ணீரை விடாது என்பான், இங்கே உள்ள காங்கிரஸ்காரன் தண்ணீரை விடு என்பான். அறிவு இருக்கிறதா உங்களுடைய தேசிய கட்சிகளுக்கு? காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி நதிநீர் கொள்கையை வகுத்திருக்கிறீர்களா? நீதிமன்றம் தானே போய் ஆகணும். நீதிமன்றத்துக்கு ஏன் போகிறாய்? ஒரு நாட்டை ஆளுகிறவன் அல்லவா? நீதிமன்றம் என்ன கிழிக்கும்? நீ சட்டம் போட்டு வைத்தால் தான் கிழிக்கும். நீதிமன்றமாக உனக்கு முடிவு சொல்லி விடுமா? இது எப்படி நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வார்கள். இதற்கு சட்டம் இல்லை, புதிதாக சட்டம் செய்யுங்கள். அப்பொழுது பார்லிமெண்ட் தான் செய்ய வேண்டும். பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். அதை இவனே கடைபிடிக்காத போது சுப்ரீம் கோர்ட் கடைபிடிக்க வைப்பான். அவ்வளவுதானே தவிர எந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் தீர்த்திருக்கிறது? ஒரு பிரச்சனையும் இந்த பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நதிநீர் பிரச்சனையை எந்த தேசிய கட்சியும் தீர்ப்பதில்லை. மேலே இருக்கிறவன் அவன் நான் விட மாட்டேன் என்பான், கீழே இருக்கிறவன் விடுவான். இதே வேலையா நான் கேட்கிறேன். இல்ல, அதான் 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனைனா அப்புறம் எங்க தான் சால்வ் பண்றது? மாநிலத்துக்கான பிரச்சனையை தீர்க்க முடியாம நான் கம்மாய்க்கான பிரச்சனை தீர்க்கப்படுகிறது என்று சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்துக்கான பிரச்சனை 75 ஆண்டுகளாக தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் தேசிய கட்சிகளுக்கு அறிவில்லை என்பது. அப்புறம் வேற வழி இல்ல, நீதிமன்றம் தானே போய் சால்வ் பண்ணுங்க. நீதிமன்றம் சட்டங்களை வகுக்க முடியாது. வகுத்த சட்டங்களை தான் நிறைவேற்ற நமக்கான அவசரப்படுறேன். நீதிமன்றம் சட்டங்களை வகுக்க முடியாது. நதிநீர் எப்படி பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டம் செய்ய வேண்டிய பொறுப்பு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளது, தேசிய கட்சிகளுக்கு உள்ளது. பிஜேபி செய்யவில்லை, காங்கிரஸ் செய்யவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யவில்லை. இதை நீ இன்றைக்கும் சொல்லுகிறார் மோடி, நீங்கள் இணக்கமாக பேசி தீர்க்க முடியவில்லையே. கிராமமாக இருந்தால் அறிவுடையவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்களே, கிராமவாசிகள். இங்கே தீர்க்க முடியவில்லையே, 75 ஆண்டுகளாக தீர்க்க முடியவில்லையே. இதே தான பொழப்பு. எப்பொழுது பார்த்தாலும் நீ கபினி ஹேமாவதியை கட்டிய போது அங்கெல்லாம் எனக்கு 25 வயது, அப்பொழுது கருணாநிதி எழுதி பேசுறேன். ஹேமாவதி அடே அங்கே ஒரு ஹேமாவதியா இருக்கான்னு கருணாநிதி கேட்டாரு. அடே நமக்கு தெரியலையே இந்த ஹேமாவதி யாருன்னு கேட்டார் அப்படின்னு நாங்கள் பேசுனது நினைவில் இருக்கிறது. கருணாநிதி அவ்வளவு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த அணை கட்டப்பட்டது. ஒருவேளை இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனால எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நான் மீண்டும் சொல்லுகிறேன், கம்மாய்க்காரர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு எழுத்துக்கு இருக்கு இல்லாமல் தீர்த்து கொள்ள முடிகிற போது நாடு ஏன் தீர்த்து கொள்ள முடியவில்லை? அதுக்கு காரணம் உங்களுடைய சொந்த அரசியல்.
நீ காங்கிரஸ்காரனோடு சேர்ந்திருக்க வேண்டும். அவன் கட்டாமல் விட மாட்டேன் என்பான். நீ கட்டினால் இடைஞ்சல். இப்ப விஜய் நீங்கள் 2 பேரும் பிரச்சனை அல்லாத பிரச்சனைக்கு போவீர்கள் கோர்ட்டுக்கு. அவன் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இழுத்து கொண்டே இருப்பான். ஒரு பகுதியை தீர்த்து வைத்தான், முழு பகுதியும் தீர்க்க முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த வளமை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல ஏன் செய்வதில்லை? பிரதமர் மனு கொடுத்திருக்காரு. ஆமா, செய்ய மாட்டார்கள். தேசிய கட்சி செய்யாது. அவனுக்கு எந்த கட்சி எந்த மாநிலம் வசதியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய போக்குக்கு ஏற்ப. ஏன்னா கர்நாடகத்துல பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுக்கு சொல்லுகிறேன் நான். அதனால இப்படி ஒரு சொந்த நோக்கம் கருதியவர்களாக இருக்கிறார்களே தவிர காந்தியை போல, பழைய காலத்தில் நேருவை போல, நேரும் ஒரு பெருந்தன்மையோடு பார்ப்பார் எதையும். அந்த மாதிரி மனிதர்கள் இப்பொழுது இல்லை. அதனாலே நீ இப்பொழுது நீ என்ன பேச வேண்டும் என்றால், மேகதாதுவை நீ கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகும். ராகுல் காந்தி கூப்பிட்டு ஒன்று தேசிய கொள்கையை வகுக்க வேண்டும். புரிகிறதா? இது எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ்காரன் இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான். இது 2 மக்களுக்கும் பொதுவாக தீர்க்க வேண்டும். ஒரு தீர்மானம் போடும், ஒரு சட்டம் வகு. அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் இருக்கிற சட்டங்களுக்கு கட்டுப்படுகின்ற பழக்கமும் அவர்களுக்கு கிடையாது. புதிய இல்லை, இது என்ன செய்தாலும் பிறகு இருக்கிற தண்ணீரை விட மாட்டேன். இவ்வளவு ஜூலை மாதம் குழு என்றால் விட மாட்டான். ஆமா, நம்ம தண்ணி திறக்கணும், பெரிய சிக்கல். அதனால நான் சொல்லுகிறேன், மக்களை திரட்டு. ஒரு தரம் இந்த காவிரிக்காக போர் நடந்தது. படை திரட்டி போய்விட்டார்கள் நம்முடைய நாயகமார்களும் மராத்தியர்களும். அப்புறம் மராத்தியன் ஆளுகிற தஞ்சையையும் நாயகன் ஆளுகிற இந்த திருச்சி பகுதியையும் என்ன செய்வது? படையெடுத்து போய்விட்டார்கள். தன்னால் அணை உடைந்து விட்டது. பிறகு படையை திருப்பி கொண்டு வந்து விட்டார். இல்லாவிட்டால் வரலாற்றில் படையெடுத்து அணையை உடைத்தார்கள் என்ற வரலாறு முதலாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கோம். நான் சொல்லுகிறேன், நீ மக்களை திரட்டு. இங்கிருந்து சென்னையிலிருந்து மேகதாது வரையிலும் இந்த தமிழ் மக்கள் ஒரு நாள் அடைபடட்டும், ஒரு நாள் நிற்கட்டும். ஒரு அணையை நீ கட்ட முடியாது, கட்டிய அணை கட்டிய இடத்துல இருக்காது என்பதை உணர்த்த வேண்டும். பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாடு பாலைவனம் ஆவதை விட நீ என்ன செய்வாய்? நீ காங்கிரஸ்காரன், உனக்கு 2 பேர் மந்திரி வச்சு கொள்ள வேண்டும். நீ அவனை சரி பண்ணி கொள்வாய், அவன் உன்னை சரி பண்ணி கொள்வான். நீ பேச மாட்டாய். ஏண்டா உன்னோடு என்ன கூட்டு? தண்ணீர் தரமாட்டேங்கிறவனோடு என்ன கூட்டு என்று தேசிய கட்சிகள் பூராவையும் புறக்கணிக்க வேண்டும். முல்லை பெரியாருக்கு அணையை உயர்த்த விடாத கம்யூனிஸ்டை தள்ளு, கர்நாடகத்தில் தண்ணீரை விடாத பிஜேபியும் காங்கிரஸையும் தள்ளு. இவர்களோடு தமிழ் மக்களுடைய நலன் முரண்படுகிற காரணத்தினால் இவர்களை நாங்கள் அரசியலில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தேசிய கட்சிகள் இந்த மண்ணிலே ஊன்றாதவாறு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய அரசியலை தனித்து நடத்துங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியும் தான் செய்கிற ஊழலால் நாடு பாதிக்கப்படுகிறதே தவிர பொது கொள்கையால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த நதிநீர் கொள்கை பொது கொள்கை இந்த தேசிய கட்சிகளால் பாதிக்கப்படுகிறது. அவன் ஒரு கொள்கையை வகுக்க மறுக்கிறான். அவனவன் ஆட்சியில் இருக்கிற போது அவன் எந்த மாநிலம் அவனுக்கு தேவையோ அந்த மாநிலத்துக்கு சார்பாக நடக்கிறான். அதனால் தமிழ்நாடு என்றைக்கும் பாழாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், தேசிய கட்சிகள் நதிநீர் கொள்கையை முடிவு செய்துவிட்டு வருகின்ற காலம் வரையிலும் இவனோடு எவனும் சேருவதில்லை என்று அமைச்சரை கொடுத்துட்டாரே. முதல் ஆளா உனக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் முக்கியமா? காவிரி மேகதாது மூடி விட்டால் நீ ஆண்டு என்ன செய்ய போகிறாய்? ராகுல் காந்தி அவருடைய பதவியேற்பு விழாவுக்கே வராரு. அவங்க அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க? இதுவா பேச்சு? உதறு என்று சொல்லுகிறேன். அப்புறம் வந்தான் கட்டி பிடித்து கொண்டோமே என்ன செய்வது என்று கேட்டா, கட்டி ஒருவேளை நீங்க சொல்ற இவ்வளவு காரணங்களுக்காக தான் ராகுல் காந்தி எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறேன். பிஜேபியை உதறு, சிபிஎம்ஐ உதறு, சிபிஐயை உதறு, காங்கிரஸை உதறு. நதிநீர் பிரச்சனையில் நீங்கள் ஒழுங்குக்கு வராவிட்டால் சும்மா எங்களோடு சேர்ந்து கொண்டு முல்லை பெரியாறு அணையை உயர்த்த விடு, எங்களோடு சேர்ந்து கொண்டு மேகதாதுவை கட்டாதே என்று சொல்வதற்கு நீ தேசிய கட்சி தேவையே இல்லை. உன்னுடைய கொள்கை என்ன? 2 பேருக்கும் பொது நியாயம் ஒன்று வைக்கலாம். நான் சொல்கிறேன், 10 ஏக்கர் நிலத்திற்கு பாய வேண்டிய தண்ணீர் 1 ஏக்கர் நிலத்துக்கு தான் பாயும் என்றால் கடைசி 1 ஏக்கர் நிலத்துக்காரனுக்கு முழுமையாக கிடைக்கும், 10 ஏக்கர் காரனுக்கு 10ல் 1 பங்கு தான் கிடைக்கும். இந்த நியாயத்தை ஒப்புக்கொள்ள முடியாதவர்கள் எப்படி கம்மாயில விவசாயம் செய்ய முடியும்? புரிகிறதா? அதே மாதிரி அவனுக்கு கூடவோ குறையவோ இருக்கிற நீரை பகிர போகிறோம். ஏற்கனவே எந்த விகிதத்தில் பகிர்ந்தோமோ அந்த விகிதத்தில் பகிர போகிறோம். நான் சொல்ல புரிகிறதா? இங்கே 1 ஏக்கருக்கு தான் கிடைக்கும் என்பது போல அந்த விகிதத்தில் பகிர்ந்து கொண்டு அதை சட்டமாக ஆக்கு. இதில் ஒன்று தேசிய கட்சிக்கு முரண்பாடு வர வேண்டிய தேவையே இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறகு இருக்கிற நீரில் இத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுக்கு, இத்தனை சதவீதம் அவனுக்கு. இதை திறந்து விடுகிற பொறுப்பை பொது அதிகாரியிடம் கொடு. இதை கர்நாடக அரசாங்கத்திடம் கொடுக்காதே.
இது கூட செய்ய முடியாது அவங்களால். ஏண்டா நீங்கள் 50 வருஷம் நாடாளுகிறீர்கள் தேசிய கட்சியில், ஒரு பொது அதிகாரியிடம் கொடுக்க முடியாத இந்த அதிகாரத்தை, கண்ணம்பாடியையும் மற்றவற்றையும் திறக்கின்ற அதிகாரத்தை பொது அதிகாரியிடம் கொடு. அவன் ஒரு கட்சிக்காரனாக இருக்கக்கூடாது. நீதிபதிகளை எப்படி பொது மனிதர்களாக பொது மனிதர்களை நீதிபதிகளாக வைத்துக் கொள்வது போல பொது மனிதர்களை அதிகாரிகளாக நியமி இந்த வகுத்து கொண்ட திட்டப்படி நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்ப்பு வந்திருக்கிறது. இனிமே புது அணையை கட்டக்கூடாது. புது அணை எதற்கு கட்டுகிறாய்? அப்புறம் கட்டினால் எப்படி நீ தேக்குவாய், தேக்கியது போக எப்படி வரும்? அப்புறம் உடைக்க வேண்டியதானே என்று கேட்கிறேன். நான் உடைப்பானா மாட்டானா என்று கேட்கிறேன். பாதிக்கப்படுகின்றவன் என்ன வேண்டுமானாலும் செய்வன். படையெடுத்து போனானா இல்லையா என்று கேட்கிறேன். ஆளுகின்றவனுக்கு நெஞ்சில துணிவில்லை என்றால் காங்கிரஸ்காரனை நிறுத்தி வைத்து, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகள் ஒழுங்காக தமிழ்நாட்டினுடைய நீர் வளத்திற்கு குறுக்கே இவர்களெல்லாம் வருவார்கள் என்றால் சும்மா எங்களோட கத்துவதற்கு நீ வர வேண்டிய தேவையில்லை. தேர்தல் அரசியல் அதெல்லாம் பாசிபிள். அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அப்படி அரசியல் பண்ணிட முடியும். இல்லைங்க, இல்லை, நியாயங்களே நடக்காது. மக்கள் அடித்து கொண்டு செத்து போவார்கள். தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும். இது ஒரு பெரிய உயிர் பிரச்சனை. இது உயிர் பிரச்சனை. இதெல்லாம் சாத்தியமா என்றால் அயோக்கியத்தனம் சாத்தியம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் பிறகு ஒருவரையொரு அடித்து கொண்டு சேர்த்து நாரி போவார்கள். இது இப்ப இந்த தமிழக முதல்வரால் அதை செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த தமிழக முதல்வரால் என்ன செய்ய முடியும்? சினிமாவில் தான் 100 பேர் அடிக்க முடியும். இவரால் என்ன செய்ய முடியும்? இவரை குரல் கொடுக்கின்ற போதே காங்கிரஸ் அரசு, அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு இந்த காரியங்களை செய்து கொண்டு நான் காங்கிரஸை ஏன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீ தண்ணீரில் கை வைத்தால் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று சொல்ல உன்னால் முடியுமா? அதைத்தானே கேட்கிறேன். ஈழத்திற்கு காங்கிரஸ்காரனோடு சேர்ந்து கொண்டு துரோகம் செய்தாய். அப்புறம் பிறகு காவிரியில் ஸ்டாலின் துரோகம் செய்தார். இப்பொழுது நீ வந்திருக்கிறாய். இல்ல, பிரதமரை சந்திச்சு முதல் சந்திப்பிலேயே இந்த மேகதாதை பத்தி ஈழ பிரச்சனை எப்படி தேர்ந்திருக்கும்? இந்த பாரு, சிங்களவனுக்கு ஆதரவாக நீ மத்திய அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றால் உன்னுடைய அரசியலை நான் பங்கு வகிக்க மாட்டேன். தமிழ்நாடு அரசையும் ராஜினாமா செய்து விட்டு வீட்டுக்கு போவேன், மக்களிடம் சொல்லுவேன் என்று கருணாநிதி சொல்லியிருந்தால் சிங்களவனுக்கு காங்கிரஸ் உதவி செய்திருக்க முடியுமா? ஈழம் அழிந்திருக்குமா? உண்மையிலே போரை நிறுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் முடியாதுன்னா அப்புறம் அவங்களுடைய சிந்தனை திறன் அவ்வளவுதான் என்று சொல்றேன். ஏன் முடியாது? ஜனநாயகத்தில் நம்முடைய ஆட்களை உருவிக்கொள்கிறோம், அங்கே போதாமை ஏற்படும் பாராளுமன்றத்தில். 2வது மக்களை திரட்டுகிறோம், மக்களுக்காகத்தான் வெளியே வருகிறோம், தமிழ் உணர்வு கொந்தளித்து எழும், தமிழ்நாடு அரசாங்கத்தை ராஜினாமா செய்துவிட்டு வருகிறோம். பிறகு ஒருத்தன் கூட டெல்லியிலிருந்து இங்கே வர முடியாது. டெல்லி கட்சியில் பங்கு வைக்கிற பானா சிதம்பரம் எல்லாம் அங்கே போய் கையை கட்டி கொண்டு டெல்லியில் இருக்க வேண்டியதான். ஒரு மனிதண்டே துரோகிகளா என்று சொல்லி ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அப்புறம் ரஸ்புட்டின் ரஷ்யாவில் கடைசி காலத்தில் பட்ட பாடுதான் பட வேண்டியவர்களெல்லாம். முடியாதுங்க, உங்களால் உறுதியாக முடிவெடுக்க முடியாது. இதே பிரச்சனையை நீங்கள் 70 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டு சாகடித்துக் கொண்டிருப்பீர்கள் மக்களை. ஒருவேளை இதனாலதான் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி சந்திக்கலையோ, இதெல்லாம் அவர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், இந்த சிக்கல்லாம் இருக்கிற மாதிரி. எவ்வளவு நாளைக்கு தள்ளி போடுவா? இது பெரிய சாதுரியமா? என்றைக்கும் மேகதாதுவை கட்ட போறான். நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அதெல்லாம் அவன் சொல்லல. இது என்னுடைய பிரச்சனை இல்லை, நீங்களே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாட்டில் எவன் புரிந்து கொள்ளும்? என்னுடைய பிரச்சனை இல்லை, வாட்டர் கமிஷனுக்கு போ என்று சொல்லி, மேலாண்மை வாரியத்துக்கு, நீராண்மை மானியத்துக்கு போ, தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் போ. இதில் உள்ள உண்மை பொய்யை அவர்கள் தான் அறிவார்கள். பிறகு இது கட்டப்பட்டால் பாதிக்கப்படும் என்று அவன் சொல்லிவிட்டால் தானாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆகவே நீ இது காலத்தை தள்ளிக்கொண்டே இருந்தீர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய். இப்பொழுது இவரும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் சொல்லியிருக்க அதிகாரிகளிடம், நம்ம அதிகாரிகளிடம் விஜய் சொன்னாராம், இந்த மேகதாது பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், ஆவணம் செய்யுமாறு. இந்த அது புரியாதவன் என்ன செய்ய தெரியுமா? இதை செய்ய என்று சொல்ல தெரியாது அவனுக்கு. ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீனே யோசித்து நீனே முடிவெடுத்து நீனே செய்துவிடு. அதுக்கு தான் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது எனக்கு சொல்ல தெரியாது. இன்னது செய் என்று சொல்லுகிறது தான் தலைவன். புரியுதா? இன்னது செய். எல்லா திட்டங்களையும் நம்முடைய பாதிப்புகள் எப்படி அமையும் என்று நீர்வளத்துறை அமைப்புக்கு கொடு, அது வேறு. ஆனால் அதே சமயத்தில் மக்களை கொந்தளிக்க வைக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், கொந்தளிப்பார்கள் மக்கள், அவர்களை திரட்ட வேண்டும். ஒரு காவிரி கமிஷன் வந்தபோது 25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் வரிசையாக நின்றார். ஆடி போனான் கமிஷன்காரன். ஏதாவது ஒரு மாறுதலாக படுமோசமாக தீர்ப்பளித்து விட்டால் இந்த நாடு என்ன ஆகும் என்று அரண்டு போனான். மக்களை திரட்டு, நிறுத்து,
ஆனா ஒரு எவ்வளவு நாள் correct, கதவடை நீங்க சொல்றது ஒரு நாள் காவிரிக்காக மேகதாதுக்காக ஒன்று செய்யாமல் சும்மா அவங்க முதுகு சொறிந்து விட்டு கொண்டிருப்பதற்கு என்ன ஆட்சி? இது என்ன கூட்டணி ஆட்சி?